அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். அர்ஜுனரே வியந்து போகிற அளவுக்கு கிருஷ்ண பக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அது யார் தெரியுமா? இந்த கதையை முழுசாக கேட்டிங்கன்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனசில் நினச்சபடி படுத்திருந்தாராம் அர்ஜுனன். அப்போ அங்கே வந்த கிருஷ்ணர், என்ன அர்ஜுனா, தூக்கத்திலேயே மூழ்கிட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அர்ஜுனன், தங்களைத்தான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனா, இந்த உலகத்தில் சிறந்த பக்தன் யார் அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர். அதையும் தாங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அதே சமயம் பகவான் தன்னைத்தான் சிறந்த பக்தன் என சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் கிருஷ்ணரோ பக்கத்து ஊரில் இருக்கிற மன்னர் ஒருவரை குறிப்பிட்டு அவர்தான் சிறந்த பக்தர் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அர்ஜுனனுக்கு, அந்த மன்னர் என்ன அவ்வளோ பெரிய பக்தரா அப்படின்னு கேட்குறான். சரி, என்னோட வா, நீ நேரில் பார்த்தாதான் உனக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனரை அழைச்சிட்டு போகிறாரு. இருவரும் அந்த மன்னரை தேடி போகிறாங்க. அவங்கள பார்த்ததும் வரவேற்ற மன்னர் இருவரையும் ஆசனத்தில் அமரச் செய்தார். அங்கு வந்த ராணியாரும் மன்னரின் மகனான 5 வயது சிறுவனும் பகவானோட பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறாங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர், மன்னா, நான் உன்னிடம் ஒன்று கேட்பதற்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமி, தங்களோட விருப்பத்தை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு. உங்களோட ஒரே மகனை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. தங்களோட விருப்பம் எங்களோட பாக்கியம் அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி, முதல்ல இந்த சிறுவனை 2 கூறா வெட்டுங்க. அந்த சமயத்தில் ராணி அவனோட கைகளை பிடிச்சுக்கணும். வாளால் நீயே இச்சிறுவனை வெட்டணும். சிறுவனோட வலது பாகம் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போது அவனோட கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நிபந்தனை இட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். மன்னரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அரச சபையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. கடைசியாக எதுவும் சொல்ல விரும்புகிறாயா அப்படின்னு சிறுவன்கிட்ட கேட்குறாரு கிருஷ்ணர். பிறந்ததுலேருந்தே என்னோட இதயம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் துடிச்சிட்ருக்கு. என்னோட உடலை தங்களுக்கு அர்ப்பணிக்க எப்போதும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தை ஜெபிக்க தொடங்கினா அந்த சிறுவன். வாளோட மன்னர் நெருங்கி வர ராணியோ சிறுவனோட கைகளை பிடிச்சுக்கிறான். அந்த சமயத்தில் சிறுவனோட இடக்கண்ணில் இருந்து கண்ணீர் பெருகி வந்தது. அதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உடனே, நான் தான் கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு சொன்னேனே, அதுவும் ஒரு கண்ணில் மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த சிறுவன், என்னோட உடலில் வலது பாகத்தை மட்டும்தானே நீங்கள் கேட்குறீங்க, அதனால் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு என்னோட இடது பாகம் கண்ணீர் சிந்துகிறது அப்படின்னு சொன்னான் சிறுவன். இதை கேட்டு அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் கண்ணீர் வந்துருச்சு. இவனல்லவா கிருஷ்ண பக்தன், இவர்களோட ஒப்பிடுற தகுதி எனக்கு ஏது அப்படிங்கிறத உணர்ந்த அர்ஜுனன் தலை குனிந்தான். அவனை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்தார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.